இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். லூக்கா 1 வசனம். அருமையானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளை நினைவு கூறுகிற இந்த நாட்களில வேதம் நமக்கு வசன வாழ்வை வாழ வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறதையும் வலியுறுத்துகிறதையும் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக பிறக்கப்பட்ட யோவாஸ்தானனுடைய தாயின் தகப்பனாரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு லூக்கா 1 சாட்சியிடுகிறது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனார் யோசேப்பும் வசன மார்க்கத்தான். பிரியமானவர்களே, லூக்கா 2 34-35 வசனத்துல முதல் பிறந்த குழந்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் வந்தார்கள். சிமியோன் என்ற வயதானவரும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை தன் வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்று சொல்லி ஆண்டவரை கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, சகரியாவும் யோவாஸ்தானகன் பிறந்த நாளில பரிசுத்தாவில நிரம்பி தேவனை ஸ்தோத்தரித்து தாவீதின் வம்சத்துல இரட்சணியத்தின் கொம்பை தேவன் தந்தார், பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசி மூலமாகவும் வாக்கு பண்ணின ஆண்டவர் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு வசன வாழ்க்கையை வலியுறுத்துகிறது. வசன வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை கட்டாயப்படுத்துவது மாத்திரமல்ல, வலியுறுத்துகிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் பிலாத்துவிடத்துல சொன்னார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக வந்தேன், அதற்காகவே இந்த உலகத்துக்கு பிறந்தேன், சத்தியவானியவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார் அல்லவா. ஆக இந்த நாட்களில சத்தியமாகிய வசனமாகிய வாழ்வை மேற்கொள்ளுவோம், வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுவோம், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களா மாறுவோம். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் எங்களுக்கு வசன வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறது. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவரே, இன்னும் எங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தி பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவீராக. வார்த்தையான கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்குள்ள மாம்சமாகி உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் வசன வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.